நாம் கடவுளின் கை வேலைப்பாடு. ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்வதாக கொள்வோம். தாஜ்மஹால் அல்லது தஞ்சை பெரிய கோயில் அல்லது ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சிஸ்டைன் சிற்றாலயம், இவையெல்லாம் சிற்பக்கலைக்கு பெயர் போன இடங்கள், மனிதர்களின் கைவண்ணத்தால் உருவான இடங்கள், ஆச்சரியத்திற்கு பெயர் போன இடங்கள். அங்கு சென்று அறிவியல் வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இவற்றையெல்லாம் எப்படி கட்டியிருப்பார்கள் என்று ஆச்சரியமாக பார்க்கின்றோம் மனிதர்களின் கை வேலைப்பாட்டை. ஆனால் கடவுளின் கை வேலைப்பாடாகிய உன்னை பற்றி, நீ எப்படி உருவாக்கப்பட்டாய் என்பதை பற்றி நீ என்றாவது சிந்தித்தது உண்டா? இப்பொழுது சிந்தித்து பார்ப்போம். நீ யார்? மனிதன். நீ எப்படி உருவானாய் தெரியுமா? இப்படித்தான் உருவானாய். உயிரற்ற தனிமங்களான ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இன்னும் சில தனிமங்களெல்லாம் கடவுள் ஒன்று சேர்த்து ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறுகளாக்கி குறிப்பிட்ட பிணைப்பில் உன்னை உயிருள்ள DNA என்ற ஒரு வேதிப்பொருளாக மாற்றி, அதன் பிறகு அந்த DNAவை குரோமோசோம் என்ற மரபு கடத்தும் ஒரு பொருளில் கொண்டு போய் வைத்து அதை செல் என்ற வடிவம் கொடுத்தார். அதில் பாதி குரோமோசோமை உன் தந்தையின் உயிரணுவுக்குள்ளும் பாதி குரோமோசோமை உன் தாயின் உயிரணுவுக்குள்ளும் வைத்தார். இவர்கள் இருவரையும் திருமணத்தால் இணைத்து பாதி பாதியாக இருந்த குரோமோசோம்களை முழுமையாக கொண்டு வரச் செய்து ஒரு செல்லாக உருவானாய். உயிரற்ற நீ ஒரு செல் உயிரியானாய். பிறகு உன் தாயின் கருப்பையில் வளர்ந்து 15வது நாளில் உனக்கு இதயம் கடவுள் கொடுத்து அதை துடிக்க வைத்தார். அதன் பிறகு உறுப்பு மண்டலங்களை எல்லாம் கொடுத்து 10 மாதங்கள் உன் வயிற்றிலிருந்து அதன் பிறகு கடவுள் உன்னை வெளியே கொண்டு வந்தார். இன்று வரை நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். இன்று வரை துடிக்க ஆரம்பித்த அந்த இதயம் இன்று வரை துடிக்கிறது. உறுப்பு மண்டலங்களும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இது எவ்வாறு நடக்கிறது? உயிரற்ற தனிமங்களிலிருந்து உயிருள்ள நீ உருவாகி இருக்கிறாய். இது யாருடைய கை வேலைப்பாடு? கடவுளுடைய கை வேலைப்பாடு என்பதை என்றாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? ஒரு நாளையில் காலை அல்லது மாலையில் 2 நிமிடங்கள் இதை பற்றி நீ சிந்தித்து பார். நான் ஒரு ஆச்சரியம். கடவுளின் கை வேலைப்பாடு. நான் உயிரற்ற நிலையிலிருந்து உயிருள்ள நிலைக்கு கடவுளால் உருவாக்கப்பட்டேன். நான் கடவுளின் உயிருள்ள கை வேலைப்பாடு என்பதை உணர்ந்து பார்.